Hi, I am Sri Priyanka. இந்த படம் நேம் வந்து லாரா. டைரக்டர் சார் வந்து இஷாக் சார் பண்ணியிருக்காங்க. கேமராமேன் சார் வந்து நௌஷத் சார் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே இந்த டீம் வந்து அகடம் சொல்கிற ஒரு படம் பண்ணியிருக்கு. அதே டீம் வந்து இப்போது லாரா படம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னா புர்கா போட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஒரு வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹோம்லியாக பண்ணியிருக்கேன். சாரீஸ் சுடி அந்த மாதிரி இதில் பேட்டர்னில் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷூட்டில் எடுக்கப்பட்ட படம் இது. ஸோ நல்லா எஃபெக்ட் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரிலீஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ. வணக்கம், என்னோடய பேர் ராஜ்பாஸ்கர். நான் லாரா படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். இந்த படத்தில் 5 சாங்கும் ஒரு வித்தியாசமான டைப்பில் வந்திருக்கு. ஒரு டூயட் வந்து ஒரு இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு புது முயற்சியில் ஒரு புது ராகத்தில் பண்ணியிருக்கேன். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இது வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த படம் இதுக்கு ஏற்கனவே இந்த படம் இவங்க வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் படம் பண்ணார் நம்ம டைரக்டர். அகடம்னு ஒரு படம். அந்த படம் வந்து ஒரே ஷாட்டு ஒரே டேக்கில் பண்ண படம். இது வரைக்கும் யாருமே வேர்ல்டு லெவலில் யாருமே முயற்சி எடுக்கல. அது நம்ம தான் ஃபஸ்ட்டாக பண்ணோம். அது வந்து ஒரு பெரிய பெருமை. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஃபுல் அரர் சாங் வித்து அரர் பண்ணியிருக்கிறதுனால இந்த படமும் ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய இறைவனை வேண்டுகிறேன். தேங்க்ஸ். கலக்கல் வியூவர்ஸ் வணக்கம். என்னோடய பேர் பாஸ்கர், பாம்பே பாஸ்கர், டான்ஸ் மாஸ்டர். இந்த லாரா படத்தில் நான் ஒரு சாங் பண்ணியிருக்கிறேன். இந்த டைரக்டரை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. இந்திய சினிமாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். என்னென்னா ஒரு சிங்கிள் ஷாட்டில் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண டைரக்டர். ஒரே டேக்கில் எடுத்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணது. அதில் நான் வில்லனாக பண்ணியிருந்தேன். இப்போ இதில் டான்ஸ் மாஸ்டராக பண்ணியிருக்கிறேன். அதில் பண்ண அதே கேமராமேன், டைரக்டர், கேமராமேன் 2 பேருமே இதில் திருப்பி இணைஞ்சிருக்கிறாங்க. இதுவும் ஒரு ஹாரர் மூவி தான். ஃபுல்லாகவே நைட்டில் நடக்கிற ஒரு ஸ்டோரி இது. சென்னை, பாண்டிச்சேரி, மூணாறு இந்த சைட்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால நான் சாங் ஒன்று பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அந்த லொக்கேஷனை பற்றி கொஞ்சம் தெரியும். அதனால் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் அந்த படம். சரி, இந்த படம் வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறோம். அது இல்லாமல் வெற்றிக்கான மூலக்கூறு நீங்கள் மீடியா, பத்திரிகை, வியூவர்ஸ், எங்களோட வேலையை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். கண்டிப்பாக உங்களோட ஆதரவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது. எங்களையும் வெற்றி பெற வைப்பீங்க நம்பிக்கையில் இருக்கிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் சந்துரு. இந்த படத்தில் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் ரோல் பண்ணுறேன். படம் பேர் லாரா. படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். ஃபைனல் சாங்கு
இந்த படம் லாஸ்ட் பெஞ்ச் பாய்ஸ் ப்ரொடக்ஷனில் பண்ணுறாங்க, செகண்ட் மூவி. ஆல்ரெடி அகடம்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பேர் முகமது இஷாக், கேமராமேன் நௌஷத். இந்த படம் 99% கம்ப்ளீட் ஆகிட்டு, 1% ஏதாவது சாங் மட்டும் பெண்டிங் இருக்குது. இந்த படம் ஹாரர் அண்ட் காமெடி மிக்ஸிங்கு. இந்த படம் ஃபுல் நைட் எஃபெக்ட் அண்டு காட்டுக்குள்ளே வந்து பண்ணியிருக்கோம். காட்டுக்குள்ளே 2 o'clock 3 o'clock ஆன் டைமத்தில் ஃபுல்லாக படத்தை பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. தியேட்டருக்கு வெரி சூன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மக்களோட சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் பூங்கா கிருஷ்ணமூர்த்திங்க. இந்த படத்துக்கு வந்து ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல் படம் வந்து அகடம், இந்த கின்னஸ் ரெக்கார்டு படம் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பயமாகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது. ரொம்ப ஜாகிரதையாக பண்ணி கொடுத்தேன். காரணம் என்னென்னா, எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் மிஸ் ஆகாத, ஃபைட் சீன் போது மேலே விழாது இருக்கணும். அப்படி எதாவது தப்பி தவறி விழுந்துடுச்சுன்னா டோட்டல் ஸ்பாயில் ஆகிடும், கின்னஸ் ரெக்கார்டு பிரேக் ஆகும். அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாகவும் ரொம்ப பயமாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் வந்துட்டு இது மாதிரி சில படங்களுக்கு வந்து கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கு. அதனால் வந்து கின்னஸ் ரெக்கார்டு கிடச்சதில் எங்களுக்கெலாம் ரொம்ப பெருமை. இப்போ இது 2வது படம். இது வந்து லாரா. இந்த படம் வந்து இஷாக் சார் வந்து டைரெக்ஷனில், நௌஷாத் சார் கேமராவில் ஒளிப்பதிவாயிருக்கு. போக முடியாத ஜன நடமாட்டம் இல்லாமல் போக முடியாத லொக்கேஷன்ஸுக்கெலாம் வந்துட்டு நிறைய நாட்கள் அலைஞ்சி லொக்கேஷனை தேடி கண்டுபிடிச்சி கதைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப கடுமையாக உழைச்சி அதுக்கு வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்து ஆர்ட் டைரக்ஷன் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்கேன். இந்த படம் நேற்று ஆரம்பித்து, இந்த செட்டு கூட வந்துட்டு நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலக்கல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கவியரசன். நான் இந்த படத்தில் 4 சாங் எழுதியிருக்கேன். மியூசிக் டைரக்டர் ராஜ் பாஸ்கர் இந்த மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. கோடைக்கால கொஞ்சம் நேரம்னு ஒரு சாங்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸ்விம்மிங் பூலில் ஷூட் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பளித்த இசாக் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பேர் ஹரி. லாரா படத்தில் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கேன். லாரா படத்தை பற்றி சொல்லணுன்னா இது ஹாரர், லவ் அண்ட் த்ரில்லிங் எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கும்.
லாரா படம் ஷூட்டிங் எல்லாமே ஃபுல்லாமே ஃபாரஸ்ட்குள்ளே தான் நடந்தது. டிஃபாரஸ்ட், அதுக்குள்ளேருந்து வெளியே வரணுனாலும் போகணுனாலும் ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளே நைட் ஷூட், எல்லாமே நைட் ஷூட் தான் எல்லா நாளுமே நடந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்பெஷல் இன்னொன்று சொல்லணுன்னா, டைரக்டர் ஜெயம், இசாக் அண்ட் கேமராமேன் நௌஷத், இவங்க 2 பேருமே அகடம் அப்படின்ற சிங்கிள் ஷாட் மூவி பண்ணி கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கினவங்க. ஸோ இவங்களுடைய படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ப்ளஸ் இது ஹியூமர் ப்ளஸ் ஹாரர் எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். இந்த பிளேஸில் ஷூட்டிங் லாஸ்ட்டு ஐட்டம் சாங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படம் இனியோட முடியுது ஷூட்டிங். இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி. வணக்கங்க. என் பேர் சண்முகம்ங்க. இந்த லாரா படத்தில் ஃபக்கீர் பாபா என்கின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேங்க. அந்த ஃபக்கீர் பாபான்ற கேரக்டருக்காக ஒரு 6 மாதம் தாடி வளர்க்க சொன்னார் டைரக்டர் சார். 6 மாதம் தாடி வளர்த்துருக்கேன். வளர்த்து அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஹாரர் ப்ளஸ் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி காட்சிகள் இரவு நேரங்களில் படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. மிக அடர்ந்த காடுகளில் இந்த படம் பிடிச்சிருக்காங்க. இதில் நடித்த ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி ரொம்ப பயம் இல்லாமல் டைரக்டர் சொன்ன அத்தனைக்கும் கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்து எங்களை வாழ்த்தணும்னு கேட்டுக்கொள்கிறேங்க. நன்றி. ஹாய், என்னுடைய நேம் வாகினி நாயர். நான் இந்த படத்தில் லாராங்கிற மெயின் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாட்களாகவே பேயாக நடிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். அது இந்த படத்தின் மூலிமா எனக்கு நிறைவேறிடுச்சு. அதுக்காக நான் முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அப்புறம் கேமராமேன் சார், அசோசியேட் டைரக்டர், அப்புறம் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு படம் ரொம்ப நல்லா வரணும்னா அந்த படத்தில் இருக்கிற டீமில் இருக்கிற எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணால் தான் அந்த படம் நல்லா வரும். அந்த வகையில் எங்களுடைய டீம் ரொம்ப சிறந்த டீம். கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் நாங்கள் இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப ராப்பகலாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கும். இது கூடிய சீக்கிரம் திரைக்கு வரும். நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டையும் சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ.